முந்தா நேற்று தான் சார் தீர்ப்பா இங்கே வந்தான். முதல் நாள் ஃபுல்லாக அட்மின் பிளாக்ல தான் இருந்தான். ஒரு இடியாக அழுதுகிட்டே இருந்தான். அங்கே இருந்தவங்கெல்லாம் முதல் நாள் அப்படி தான் இருக்கும், போக போக சரியாயிடும்னு சொல்லியிருக்காங்க. அக்யூஸ்ட் உங்க மேலே மிளகா பொடியை தூவிட்டு தப்பிச்சு ஓடினான், பிடிக்க முடியல, அதனால சுட்டீங்க அதானே? இல்லை சார், உண்மையாலுமே அவன் மிளகா பொடி அடிச்சு தான் சார் தப்பிச்சோட பார்த்தான். என்ன சார் ஒரே மாதிரி சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கீங்க போல? என்னால் அவனை மட்டும் தனியாக சுட முடியும்னு நினச்சதால தான் சுட்டேன். அப்போ பிளான் பண்ணி தான் சுட்டிருக்கீங்க? எனக்கு அப்படி தோணல சார். தப்பிச்சு ஓடினா சுட்டேன், செத்துட்டான். என்னது இது? கொடுத்துறேன்ப்பா, அடுத்த வாட்டி சேர்த்து இப்படியே பெண்டிங் வச்சிட்டு இருந்தா எப்படி இது? அன்பண்ண பணம் எங்க? ஒரு வாரத்தில் கொடுத்துறோம். வட்டியும் தர்றதில்ல, அசலும் திருப்பி தர்றதில்ல, எங்க வந்தாலும் இருக்க மாட்டேன்ற. இதுக்கு முன்னாடி உனங்களை பாத்திருக்கியா எங்கேயாவது? உனக்கு யானை தவிர பர்சனலா வேற எதுவும் பிரச்சனை இருக்கா? அப்படிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை சார். இந்தியா ஃபுல்லா உன் தலைக்கு ஒருத்த விலை வச்சிருக்கான்னா எனக்கு தெரிஞ்ச அந்த நெட்வொர்க் ரொம்ப பெரிய நெட்வொர்க்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணு, உன் யானையை மறந்துரு. நீ பேசாம உன்னோட ஃபேமிலியோட நிம்மதியா வாழ்றதுக்கு பாரு. ஆஸ் அ பிரதரா சொல்றேன், அதுதான் உனக்கு நல்லது. ஏய், நான் இருக்கும் போதே ஏன் முன்னாடி அவனை மிரட்டுற? உள்ள தூக்கி வச்சு கும்மி எடுத்துருவேன். மரியாதையா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. எங்க குணசேகரன்? நாங்க என்ன குடும்பம்னு தெரியும்ல. என்ன குடும்பம்? பெரிய ராஜா குடும்பமா? இந்த மாதிரி குடும்பத்து பேரையும் பணத்தை வச்சுக்கிட்டு ஆடுறவனுங்களை விரட்டத்தான் என்ன மாதிரி ஆளுங்களை இங்க அமைச்சிருக்காங்க. உன்னை விட பெரிய அரசியல்வாதியும் பெரிய அதிகாரிகளையும் எனக்கும் தெரியும். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. குணசேகரன் எங்க?